பொற்கடல் பதிப்பகம் வழங்கும் கவிஞர் ப. செம்பையாவின் இசை வழியில் திருக்குறளும் பொருட்குறளும் கடந்த 2000 ஆண்டுகளில் முதன் முறையாக ஈரடி இசை உரை எனும் முத்திரையோடு வருகிறது. கவிஞர் ப. செம்பையாவின் இசை வழியில் திருக்குறளும் பொருட்குறளும் நூல் மற்றும் காணொளி வெளியீட்டு விழா மாண்புமிகு சு. திருநாவுக்கரசர் எம்பி அவர்கள் தலைமையில் மாண்பமை நீதியரசர் ரா. சுரேஷ்குமார் அவர்கள் நூல் வெளியிடுகிறார்கள். தமிழ் பேரறிஞர் கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள் பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றுகிறார்கள். திரு வே. பொன்ராஜ், திரு ராஜாராம் IAS இணைந்து காணொளி வெளியிடுகிறார்கள். துளிர் அக்ரோஃபீல்ஸ் PM விஜயகுமார் அவர்கள் பொருட்குறள் யூடியூப் சேனலை துவக்கி வைக்கிறார்கள். இடம் டி. நகர் சர் PT தியாகராயர் கலையரங்கம். நாள் 29/12/2023 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி அளவில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, விழாவினை சிறப்பித்து தருக. நூல் மற்றும் காணொளி வெளியீட்டு விழாவை சிறப்பித்து பேச தமிழ் பேரறிஞர் கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களை பேச வருக வருக என அழைக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். சபையிலே வைத்திருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், கற்றவர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு தரம் என் வணக்கத்தை உரைத்து என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். தற்செயலாக அமைந்ததோ அல்லது செம்பையா அவர்கள் நினைத்து அமைத்தாரோ தெரியவில்லை. திருக்குறள் சார்ந்த இந்த நூல் இந்த நூல் வெளியீடு எப்படி திருக்குறளைப் போல உலகெல்லாம் விரிய வேண்டும் என்று கருதியோ என்னவோ தமிழ்நாட்டு அறிஞர்கள் இன்றைய விழாவிலே கலந்து கொண்டார்கள். அது உள்நாட்டு அங்கீகாரம். டெல்லி தமிழ்ச்சங்கத்திலே இருந்து வந்து கலந்து கொண்டார். அது பாரத அங்கீகாரம். இலங்கையிலே இருந்து நானும் வந்திருக்கிறேன். அது உலக அங்கீகாரம் என்பதற்கான அடையாளமாக இந்த நிகழ்ச்சியை நான் நினைக்கிறேன். அந்த உலகத் தமிழர்களுடைய அங்கீகாரம்தான் இது என்பதற்கு சார்பாக எங்களுடைய மதிப்புக்குரிய செம்பையா ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அகில இலங்கை கம்பன் கழகத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் ஒரு பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார். பெரியோர்களே, இனி என்னுடைய உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். பெரும்பாலும் இப்போதெல்லாம் என்னை பேச அழைக்கிற மேடைகளிலே பேசுவதற்காக அழைப்பதில்லை, கேட்பதற்காகவே அழைக்கிறார்கள். இவர் நன்றாக பேசுவார் என்று சொல்லி கடைசியாக என்னை பேசவிட்டு எப்பொழுது இவர் பேசி முடிப்பார் என்று மற்றவர்களை நினைக்கச் செய்கிறார்கள். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் பல மேடைகளிலே சொல்லிவிட்டேன். வேண்டாம் என்று கூட இப்பொழுது மனம் நினைக்கிறது. ஆனால் சுவை கருதி அதை சொல்லிவிட்டு என் பேச்சை தொடங்குகிறேன். ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு என்னை பேச கூப்பிட்டிருந்தார்கள் ஐயா. நான் கும்பாபிஷேகங்களுக்கு பேச போவதில்லை. ஏனென்றால் அங்கே ஒரு நேர ஒழுங்கு இருக்காது. கூப்பிட்டவர் நெருங்கிய நண்பர் என்றபடியால் போகலாம் என்று போனால் என்னை 9 மணிக்கு பேச விடுவதாக சொன்னார்கள். மதியானம் 1:30 மணிக்கு பேச விட்டார்கள். முகமுறிக்க முடியாத இடம் சரி என்று நான் அந்த 1:30 மணிக்கு பேச ஒலிபெருக்கிக்கு வந்து விட்டேன். அந்த பேச கூப்பிட்டவர் பின்னாலே வந்து நின்று 1 நிமிஷம் ஒலிபெருக்கியை கொடுங்கள் என்று கேட்டார். கூட்டமெல்லாம் களைத்து போய் இருக்கிறது. 2 மணி ஆகி கொண்டிருக்கிறது. ஒலிபெருக்கியை என்னிடமிருந்து ஏதோ முக்கியமான அறிவித்தல் என்றபடியால் நான் ஒதுங்கி கொண்டேன். அவர் ஒலிபெருக்கிக்கு வந்து, மெய்யடியார்களே, வடக்கு வீதியிலே அன்னதானம் ஆரம்பமாகிறது, விரும்புகிறவர்கள் செல்லலாம் என்றார். அதற்கு பிறகு என் நிலை என்னவாக இருந்திருக்கும் என்று உங்களுக்கே தெரியும். கடவுள் அருளாலே செம்பையா அவர்கள் இன்றைக்கு அப்படி ஒரு அறிவித்தலும் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையோடு என் பேச்சை தொடங்குகிறேன். 4 குறிப்புகள் மட்டும்தான் நான் சொல்ல நினைக்கிறேன். அது சிறு குறிப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஒன்று, திருவள்ளுவருடைய பெருமை என்ன?
இரண்டாவது, திருக்குறளுடைய பெருமை என்ன? மூன்றாவது, உரைகளினுடைய பெருமை என்ன? நான்காவது, செம்பையா அவர்களுடைய பெருமை என்ன? இது 4 தான் நான் சொல்ல போகிற விஷயம். திருவள்ளுவருடைய பெருமை என்ன என்பது நான் எடுத்துக்கொண்ட முதல் விடயம். அதை ரொம்ப விரிவாக சொல்லலாம். ஆனால் நம் மனதிலே பதியும்படி சொல்ல வேண்டுமானால் அதற்கு ஒரு உத்தியை கையாளலாம் என்று மனதுக்கு படுகிறது. திருவள்ளுவருடைய பெருமை என்ன என்பது ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஒரு விடயத்துக்கு வருகிறேன். உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் தந்தையின் பெயர் என்ன? சொல்ல வேண்டாம், மனதுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். உங்கள் தந்தையின் பெயர் என்ன என்றால் எல்லாரும் சொல்வீர்கள். அதற்கு பிறகு கேட்கிறேன், உங்கள் தந்தையின் பெயர் என்ன? அதுக்கும் உடனே சொல்லிவிடுவீர்கள். பிறகு கேட்கிறேன், தந்தையினுடைய பெயர் என்ன? கொஞ்சம் யோசித்து அதுவும் சொல்லிவிடுவீர்கள். பிறகு கேட்கிறேன், உங்கள் பரம்பரையிலே இருந்த 4வது மூத்த தந்தையின் பெயர் என்ன? அம்மாவையோ அப்பாவையோ பார்ப்பீர்கள். இது எல்லாருக்குமான நிலை. சில குடும்பங்களிலே, பாரம்பரியம் பேணுகிற குடும்பங்களிலே 5, 6 தந்தையினுடைய பெயரை தெரிந்து வைத்திருப்பார்கள். இது நமக்கு தெரிந்தது. இந்த 6 தந்தையர்களும் கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருடங்களுக்குள்ளே வாழ்ந்தவர்கள், நம்மை சார்ந்தவர்கள். எங்கள் குடும்பம், எங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தானே அதிகமான முக்கியத்துவம். ஆகவே எங்களை சார்ந்த இவர்கள் பெயரிலே எங்களுக்கு ஒரு 5வது தலைமுறை 6வது தலைமுறை பெயர் தெரியவில்லை. இது நிஜம். இப்போ நான் கேட்கிறேன், திருக்குறளை எழுதியவர் யார்? இந்த கேள்விக்கு நீங்கள் எல்லாரும் பதில் சொல்வீர்கள், திருவள்ளுவர் என்று பதில் சொல்வீர்கள். நம்முடைய பரம்பரையிலே ஒரு 300-400 ஆண்டுக்கு முன்பு வாழ்ந்த தந்தையினுடைய பெயர் நமக்கு தெரியவில்லை. ஆனால் 2000 ஆண்டு முன்பு வாழ்ந்த திருவள்ளுவருடைய பெயரை தமிழினம் தெரிந்து வைத்திருக்கிறது என்றால் அதுதான் திருவள்ளுவருடைய பெருமை. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை இன்னும் விரித்து சொல்லலாம், நான் சுருக்கமாகவே போகிறேன். அதுதான் திருவள்ளுவருடைய பெருமை. நம் பரம்பரை தந்தையினுடைய பெயர் தெரியவில்லை, திருவள்ளுவருடைய பெயர் தெரிகிறது என்றால் அதிலே தமிழர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் திருவள்ளுவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. இது முதல் குறிப்பு. 2வது, திருக்குறள் பற்றி என்ன, திருக்குறளுக்கு என்ன முக்கியத்துவம் என்றால், தமிழினம் இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழுமா, தமிழ் மொழி இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழுமா என்று ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கும் இருக்கிறது. பாரதி காலத்திலும் இருந்தது. தமிழினம் வாழுமா அல்லது மெல்ல 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 அழிந்து விடுமா? அண்மையிலே கூட ஐநா சபையிலே சார்ந்த ஒரு அறிஞர் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு 50 மொழிகள் இனி இந்த உலகத்திலே இருந்து அழிந்து போய்விடப் போகிறது என்று அறிவித்திருந்தார். அப்படி அவர் அறிவித்த மொழிகளிலே ஒரு மொழி தமிழ் மொழி மெல்ல மெல்ல அழியப் போகிறது என்கிறார். போகிற போக்கை பார்த்தால் நமக்கு கூட அப்படி ஒரு ஐயம் வருகிறது. நம் பிள்ளைகள் பேசுகிற ஒரு வசனத்திலே 5 சொற்கள் இருக்குமானால் 4 சொற்கள் ஆங்கிலம் பேசி ஒரு சொல் தமிழிலே பேசி கொண்டிருக்கிறோம். இப்படியே போனால் அவர் சொன்னது போல தமிழ் மொழி அழிந்து போய்விடுமா என்று கேட்டால், இந்த கேள்வி பாரதிக்கும் வந்து அவன் குழம்புகிறான். அவன் காலத்திலே நடந்த, அவன் சுதந்திர போராட்ட காலத்திலே வாழ்ந்தவன். தமிழர்கள் எல்லாம் ஓடுகிறார்கள், உலகமெங்கும் போய் துன்பப்படுகிறார்கள். இதையெல்லாம் பார்த்த பாரதி தமிழ் மொழி நிலைக்குமா என்று ஒரு சந்தேகம் வருகிறது. இதை யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது என்று விதியை பார்த்து கேட்கிறான். அதுதானே உலகத்தினுடைய எல்லா செயலையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அதனாலே அவன் கேட்டான், விதியே விதியே தமிழச் சாதியை என் செய்ய கருதி இருக்கிறாயடா, தமிழ் மொழியை என்ன செய்ய போகிறாய்? அழிக்கப் போகிறாயா, வாழ வைக்கப் போகிறாயா? அது நீண்ட அவனுடைய சுயசரிதையிலே எழுதுகிறான். இது நீண்ட பாடல். நான் சொல்ல வந்த விடயம் இதுதான். அப்படி கேள்வியை கிளப்பிய பாரதி சொல்லுகிறான், 3 நூல்கள் நிற்கும் வரைக்கும், தமிழர்களிடம் 2 குணங்கள் இருக்கும் வரைக்கும் தமிழினத்தை எவனாலும் அழிக்க முடியாது என்று உறுதிப்படுத்துகிறான். இதை படித்து நான் பெருமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப சாதாரணமாக 3 நூல் இருந்தால் போதும் சார். தமிழிலே இருக்கிற நூல்களுக்கு லிஸ்ட் எடுத்தால் அது பெருந்தொகையாக விரியும். அதெல்லாம் அரங்கராமலிங்கம் சார் தான் செய்ய வேண்டிய வேலை. எத்தனை நூல் தமிழிலே இருக்கிறது என்று சொல்லவே முடியவில்லை. அந்த தமிழ் மொழியை பொறுத்த அளவிலே திருவள்ளுவருடைய நூலுக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்ன என்று பார்க்க வேண்டும். பாரதி அப்பொழுதுதான் சொல்லுகிறான், 3 நூல்கள் நிற்க வேண்டும், தமிழர்களிடம் 2 குணம் இருக்க வேண்டும். அது என்ன 3 நூல்கள் என்ற உடனே பாரதி சொன்னான், சிலப்பதிகார செய்யுள் கருதியும்
திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் எல்லையொன்றின்மை எனும் பொருளதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி கருதியும் நான் தமிழ்ச்சாதியை அமரத்தன்மை கொண்டதென்று உறுதி கொண்டிருந்தேன் என்றார். இந்த 3 புஸ்தகங்கள் இருக்க வேண்டும். சிலப்பதிகாரம் இருக்க வேண்டும், திருக்குறள் இருக்க வேண்டும், கம்பராமாயணம் இருக்க வேண்டும், தமிழ் நிற்கும். நான் சொல்லவில்லை, எல்லாம் படித்த பாரதி சொல்கிறான். அவன் இதிலே சிலப்பதிகாரத்தை ஒரு வசனத்திலே சொல்லிவிட்டான். கம்பனை கூட இலகுவாக சொல்லிவிட்டான். வள்ளுவனை சொல்லுகிற பொழுது அவன் திருக்குறளை சொல்ல வந்த பொழுது அவன் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள். திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் 6 சொற்கள் போட்டு சொல்லுகிறான். இத்தனையும் திருக்குறளுக்குள்ளே இருக்கிறது. நான் என் மாணவர்களுக்கு சொல்லுகிற பொழுது சொல்லுவேன், இந்த பாரதி சொன்ன இந்த ஒவ்வொரு வார்த்தையை வைத்து ஒரு பந்தி எழுதுவாயானால் திருக்குறளை பற்றி ஒரு நல்ல கட்டுரை வந்துவிடும். அப்படிப்பட்ட நூல். நான் சொற்பொழிவாற்றுகிற இடங்களிலே சொல்வதுண்டு, தமிழர்களுக்கு என்ன என்றால் செல்வம் கூடி ஏழையாக போனவர்கள் நாங்கள். அப்படியும் ஒரு ஏழ்மை இருக்கிறது. ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளைக்கு பணத்தினுடைய அருமை தெரியாது. நாங்கள் அறிவாலே பணக்காரர்களானவர்கள். அதனாலே நம் தமிழ் அறிவினுடைய அந்த 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 செல்வத்தினுடைய பெருமையை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழை எடுத்துக்கொண்டால் நூல் வரிசை அப்படியே நீள்கிறது. இன்றைக்கு இந்த செம்பையா அந்த வரிசையிலே சேர்ந்து விட்டார். அந்த நூல் வரிசை நீண்டு கொண்டே போகிறது. இன்னொரு பக்கம் சமயம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த நூல் வரிசை ஒரு பக்கம் நீண்டு கொண்டே போகிறது. இன்றைய இளைஞன் கேட்கிறான், ஐயா இத்தனை நூல்களை வைத்து நான் எப்படி படிப்பேன்? அப்போ எனக்கு வேற வேலையே கிடையாதா? இன்றைக்கு உலகம் வளர்ந்து கொண்டே போகிறதே, இத்தனை நூல்களையும் வைத்து நான் படித்து இதை அறிவதற்கு எனக்கு எப்படி, அதை தூக்கி போடுன்றான். திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் சொல்வார், இறைவனை பற்றி, இறைவா உன் பெருமை எனக்கு தெரியாததால் நான் உன்னை போற்றாமல் விட்டு விட்டேன் என்பார். கையிலங்கு பொற்கிண்ணம் என்பதால் அரிய என்றுனை கருதுகின்றேன். குழந்தை பிள்ளையினுடைய கையிலே தங்க பாத்திரத்தை கொடுத்தால் அதை அது சும்மா விளையாட்டா போட்டு விளையாடும். அப்படித்தான் ஐயா நான் உன்னை பயன்படுத்தி விட்டேன் என்பார். இன்றைக்கு தமிழர்களுடைய நிலையும் அதுதான். நம்முடைய அறிவு சொத்தை நாங்கள் பேணவில்லை. தமிழ் நூல்கள் விரிகிறது, சமய நூல்கள் விரிகிறது, படிக்கவில்லை என்று இளைஞர்கள் தப்பி போய் விடுகிறார்கள். நான் நினைக்கிறதுண்டு, தமிழ் நூல் இவ்வளவு இருக்கிறதே படிக்கலாம், நீ எல்லாம் படிக்காதே. நானே சொல்லுகிறேன், எல்லா தமிழ் நூலும் நீ படிக்க வேண்டியதில்லை. சமய நூல்கள் இவ்வளவு இருக்கிறது என்றால் எல்லாம் படிக்காதே. உனக்கு நேரம் போதவில்லையா? 2 நூல்களை படித்து விடு. சமயத்திலே ஒரு நூல், தமிழிலே ஒரு நூல். அந்த நூலை படித்தால் சமயம் முழுவதும் உனக்கு தெரிந்துவிடும். இந்த நூலை படித்தால் தமிழ் முழுவதும் உனக்கு தெரிந்துவிடும். அப்படியும் நூல் இருக்கிறதா என்று கேட்பார்கள். நான் சொல்வது, சமயத்திலே திருவாசகத்தை படி போதும், தமிழிலே திருக்குறளை படி போதும். இது 2ம் நமக்கு மொத்த அறிவையும் தந்துவிடும் என்று நான் சொல்வேன். இத்தகைய அருமை மிக்க நூல் நம்முடைய திருக்குறள். அதை மறந்து போய்விடக்கூடாது. அதனால்தான் பாரதி சொல்கிறான், இந்த 3 நூல் இருக்க மட்டும் தமிழ் நிற்கும். 2 குணம் என்று சொன்னேனே, என்ன என்று கேட்டால் அவன் சொன்னான், கடவுளை மறக்கக்கூடாது, தெய்வத்தை தமிழர்கள் தெய்வத்தை போற்றிக் கொண்டே வந்திருக்கிறார்கள். யார் சொன்னாலும் தமிழர்கள் தெய்வத்தை போற்றுவார்கள். அது இன்றைக்கு கோயில்களிலே போய் பார்த்தால் தெரிகிறது. அப்போது தெய்வத்தை மறக்கக்கூடாது. அடுத்தது நன்றி மறக்கக்கூடாது. இந்த 2 குணம் தமிழனிடம் இருக்கும். இது இருக்கும் வரையும் இந்த இனம் அழியாது என்றான். அப்படி அந்த பாரதி சொன்ன அந்த உயர் அடையாளத்திலே ஒன்றாக இருப்பது தான் திருக்குறள். நாங்கள் திருக்குறளை சரியாக நாங்கள் பயன்படுத்தவில்லை என்று என்னுடைய மனதிலே எப்பொழுதும் ஒரு குறை இருக்கும். திருக்குறளை நாங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை. லைப்ரரியிலே போய் கேட்டால், நூலகங்களிலே போய் கேட்டால் திருக்குறள் இருக்கிறதா என்றால் ஆம் என்கிறார்கள். எங்கே இருக்கிறது என்றால் அவர்கள் சொல்லுகிற பதில், தமிழ் செக்ஷனிலே போய் பாருங்கள், அங்கே தான் திருக்குறள் இருக்கிறது என்கிறார். தமிழிலே எழுதப்பட்டது என்பதற்காக திருக்குறள் வெறும் தமிழ் படிக்கிற பாட நூலா? நான் உங்களை கேட்கிறேன். தமிழ், இப்போ நான் சொல்லுகிறேன், ஒரு மெடிக்கல் நூல், ஒரு வைத்தியத்துறை படிக்கிற நூல் ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. யாராவது போய் அந்த நூல் எங்கே என்று கேட்டால் ஆங்கில பகுதியிலே பாரு என்று சொல்வானா? திருக்குறள் தமிழிலே எழுதப்பட்டாலும் அது தமிழை போதித்தாலும் வெறும் தமிழ் நூல் அல்ல. அது அறநூல், சமூக நூல், பொருள் நூல், காம நூல், இப்படி எத்தனையோ அதற்குள்ளே இருக்கிறது. திருக்குறளை கேட்டால் உண்மையான ஒரு லைப்ரரி இருக்கும் என்றால் உங்களுக்கு என்ன நோக்கமாக படிக்கப் போகிறீர்கள்? அங்கே போய் பாருங்கள் என்று எல்லா பகுதியிலும் திருக்குறள் வைத்திருக்க வேண்டும். அதுதான் திருக்குறளுடைய அடுத்த பெருமை.
சுருக்கமாக இன்னொன்று சொல்லுகிறேன். திருக்குறளுடைய மிகச்சிறந்த பெருமை என்னவென்று கேட்டால், இப்போது நர்சரியிலே ஒரு பிள்ளை படிக்கிறது, ஒரு பையன் பிஹெச்டி படிக்கிறான். நான் உங்களை கேட்கிறேன், இந்த நர்சரியில் படிக்கிற பிள்ளைக்கு பிஹெச்டி பாடப்புத்தகத்தை கொடுக்க முடியுமா? பிஹெச்டியில் படிக்கிற அந்த பாடப்புத்தகத்தை நர்சரி பிள்ளையை படிக்க சொல்லலாமா? எந்த நூலும் படிக்க முடியாது. நர்சரி பிள்ளை படிக்கிற அந்த பாடப்புத்தகத்தை பிஹெச்டி மாணவனுக்கு பாடமாக கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. திருக்குறளை நர்சரி பிள்ளைக்கும் கொடுக்கலாம், பிஹெச்டி மாணவனுக்கும் கொடுக்கலாம். அதுதான் திருக்குறளுடைய பெருமை. இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். அடுத்ததுக்கு போகிறேன். மூன்றாவது விஷயம், உரையாசிரியர்களுடைய பெருமை என்ன? திருக்குறளுக்கு சொன்னார்களே 500 உரை வந்து விட்டது என்று அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். இப்போ அந்த 501வது ஆளாக நம்முடைய செம்பையா அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த உரை என்றால் என்ன? நான் ஒரு ஆசிரியரிடம் முறைப்படி போய் தமிழை படித்தேன். நிலத்திலே உட்கார்ந்திருந்து ஒரு 3 ஆண்டுகள் ஒரு நாள் முழுவதும் பாடம் கேட்பேன். எங்கள் ஊரில் போர் நடந்த காலத்தாலே நான் ஒரு காலமும் வேலை பார்த்தது இல்லை. ஆகவே அவரிடம் போய் காலையில் போய் 8 மணிக்கு உட்கார்ந்து 1 மணி வரையும் 2 மணி வரையும் படிப்பேன். ஒரு பேரறிஞர். அவரிடம் நான் ஒரு நாள் கேட்டேன். அவருக்கு 80 வயது. நான் அவரிடம் பாடம் படிக்கிற பொழுது எனக்கு 40 வயது. அவரிடம் ஒரு நாள் கேட்டேன், ஐயா, இந்த உரை என்பது தேவைதானா? திருக்குறளுக்கு உரை தேவைதானா? உரை ஆசிரியர்களுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டேன். அவர் எதையும் ஆழமாக சிந்தித்து சொல்கிறவர். அவர் ஒரு பதில் சொன்னார். உரையாசிரியருடைய சிறப்பு என்னவென்றால், அவர்கள் நூலாசிரியருடைய அறிவு நிலையில் நிற்பார்கள். இது ரொம்ப நுட்பமான விஷயம் சொல்லுகிறேன். உரையாசிரியர்கள் நூலாசிரியருடைய அறிவு நிலையில் நின்று அந்த நூலை பார்ப்பார்கள். நாங்கள் எங்கள் அறிவு நிலையோடு திருக்குறளை பார்ப்போம். இப்போ பல பேர் அப்படித்தான் திருக்குறளை தன் அறிவை வைத்து கொண்டு பார்க்கிறார்கள். தன்னறிவை வைத்து பார்த்து இவ்வளவு தான் திருக்குறள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. திருவள்ளுவர் நிலையிலே நின்று அந்த திருக்குறளை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் அதிலே போடப்பட்டிருக்கிற ஒரு எழுத்து கூட இன்ன நோக்கத்தோடு போடப்பட்டிருக்கிறது என்பது புரியும். நான் அது உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒரு வீட்டிலே ஒரு பையன், அடுத்த வீட்டிலே ஒரு பெண், இளம் பெண் இளம் பையன். இந்த பையன் வீட்டு வாசலுக்கு வருகிறான். தன் தாயாரை கூப்பிடுகிறான். அம்மா அம்மா என்று தாயாரை கூப்பிடுகிறான். தாய் எட்டி பார்க்கிறாள். இந்த பையன் சொல்கிறான், அம்மா, இன்றைக்கு கோயிலுக்கு போகிறேன். போயிட்டு வா. தாய்க்கு சந்தோஷம். இவன் போகாத பிள்ளை போகிறானே. தாய் சந்தோஷப்பட்டாள். போ என்றாள். இவன் திருப்பவும் சொல்லுகிறான், சத்தமாக சொல்லுகிறான், அம்மா, இன்றைக்கு நான் கோயிலுக்கு போகிறேன். அதுக்கு என்னப்பா போ என்கிறாள் தாய். அம்மா, நான் கோயிலுக்கு போகிறேன், இன்றைக்கு சாமி கும்பிட்டே ஆக வேண்டும். தாய்க்கு ஆச்சரியம். இது என்ன இவன் இப்படி திரும்ப திரும்ப சொல்லுகிறான்? இவன் சொல்லிவிட்டு புறப்பட்டானா, பக்கத்து வீட்டாலே அந்த பெண்ணும் புறப்பட்டாள். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? தாய்க்கு கோயில் என்றால் கோயில் என்று தான் தெரியும், சாமி என்றால் சாமி என்று தான் தெரியும். இந்த பெண்ணுக்கு இவன் சொன்னது கோயில் என்பது தாங்கள் சந்திக்கிற இடம், சாமி என்பது தான் என்பது புரிந்தபடியால் தான் அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டு இவள் உடனே அவனுக்கு பின்னாலே போனாள். இதுதான் உணர்வு நிலையில் ஒன்றுவது. நமக்கு இது புரியாது. அவன் சொன்னது அந்த பெண்ணுக்கு புரிந்தது, நமக்கு புரியாது. இது அவன் கோயிலுக்கு போகிறதையே நம்ம கத்துறான்ட்டு தாய் நினைக்கிறது போல தான் நாங்கள் நினைப்போம். அதுபோல ஒரு நூலாசிரியர் எழுதிய நூலுக்கு உரை காண வேண்டுமானால் நூலாசிரியனுடைய அறிவு நிலையிலே நிற்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஏனென்றால் நூலாசிரியர் நூலுக்கு ஏற்ற வகையிலே, பாட்டுக்கு ஏற்ற வகையிலே அங்கங்கே ஒரு சொல்லை போட்டிருப்பார். இந்த சொல் எப்படி வந்திருக்கும் என்று தெரிந்து செய்ய வேண்டும். திருக்குறளிலேயே ஒரு குறள் இருக்கிறது, மெய்யுணர்தல் என்று அதிகாரம் என்று நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் பாடம் இல்லை. எனக்கு இப்போவும் பேசுகிற பொழுது திருக்குறளில் எத்தனை குறள் என்றால் கொஞ்சம் யோசிச்சு தான் பதில் சொல்லுவேன். எனக்கு அது முக்கியமாக படுவதில்லை. திருக்குறளில் ஒரு மெய்யுணர்தல் என்று நினைக்கிற ஒரு அதிகாரம், ஒரு குறள், கற்றீண்டு மெய்நெறி கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. நல்ல கல்வியை கற்று, நாங்கன்னா இப்படி தான் ஒரு எழுதுவோம், கற்று இங்கே மெய்நெறி கண்டார், மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் திரும்பி பிறக்காத அந்த நிலையை அடைவார்கள். இப்படித்தானே நாங்கள் நினைப்போம். இந்த கற்று என்று சொல்லே திருவள்ளுவர் போடுகிறார், கற்று என்று போடுகிறார். பரிமேலழகர் என்ற பேரறிஞர், அவர் தான் அந்த உரையினுடைய உச்சம். அவர் என்ன செய்தார் என்றால், இந்த கற்று என்று சொல்லுக்கு உரை எழுதுகிற பொழுது அவர் என்ன உரை எழுதுகிறார்? அனுபவமுள்ள ஞான தேசிகன் வாய் கேட்டு என்று எழுதுகிறார். ஞானம் அடைய வேண்டுமென்றால் சும்மா படித்து அடைய முடியாது.
படித்து சும்மா புத்தகம் படித்து ஞானம் அடைய முடியுமா? அது அடைய முடியாது. அதற்கு ஞான நிலை கொண்டவனிடம் கேட்க வேண்டும். அதுவும் படிக்கிறதல்ல, கேட்க வேண்டும். அதை நினைத்து கொண்டு திருவள்ளுவர் கற்று என்று போட்ட சொல்லுக்கு பரிமேலழகர் எழுதுகிறார், அனுபவமுள்ள ஞான தேசிகன் வாய் கேட்டு என்று எழுதுகிறார். இது எப்படி அவருக்கு யார் இந்த லைசன்ஸ் கொடுத்தது என்றால், திருவள்ளுவர் இதைத்தான் சொல்ல வந்திருக்கிறார் என்று இவருக்கு தெரியும். இந்த பையன் சொன்னது அந்த பெண்ணுக்கு விளங்கினது போல திருவள்ளுவர் சொன்னது பரிமேலழகருக்கு விளங்கினபடியால் தான் அந்த உரையை எழுதுகிறார். இதுதான் உரை சிறப்பு, மறந்து போகாதீர்கள். உரை என்றால் சும்மா லேசான வேலையை செம்பையா உரை எழுதியிருக்கிறார், 8 சொற்களில் எழுதியிருக்கிறார், இசை வடிவாக எழுதியிருக்கிறார். நாம் இதனுடைய பெருமதியை உணராமல் சும்மா அப்படி கசக்கி போடுறது போல போட்டுடுவோம். உரை எழுதுவதானால் முதல் அந்த நூலிலே ஆட்சி வேண்டும். அதற்கு பிறகு நூலாசிரியன் என்ன சொல்கிறான் என்று தெரிய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பல பேருக்கு அது புரியாமல் பேசிக்கொண்டிருப்பார்கள். நூலாசிரியன் என்ன சொல்கிறான் என்று தெரிய வேண்டும். பிறகு நூலாசிரியன் சொன்னதை மற்றவர்களுக்கு எப்படி சொன்னால் அது புரிய வைக்கலாம் என்று தெரிய வேண்டும். இத்தனையும் தெரிந்த ஒருவன் தான் உரை எழுதுகிறேன் என்று தொடங்கலாம். இந்த தகுதிகள் செம்பையா அவர்களிடம் உண்டு. அதுவும் அவர் என்ன பண்ணுகிறார் என்றால் ஒரு வித்தை காட்டுகிறார். 8 சொற்களுக்குள்ளே எழுதுவேன். இது ஒரு பிடிவாதம். என்னை கேட்டால் நான் என்றால் கடைசி வரையும் இதை செய்ய மாட்டேன். ஏனென்றால் சொல்ல வர்ற விஷயத்தை 8 சொல்லுக்குள்ளே அடக்குவது என்பது ஒரு பெரிய விஷயம். பெரும்பாலும் தோல்வி அடைவார்கள். நானும் எங்கேயாவது தேடி பார்த்தேன் தோல்வி அடைந்திருக்கிறாரா என்று. தோல்வி அடையவில்லை. 8 சொற்களுக்குள்ளே அந்த எத்தனையோ பேர் உரை எழுதிய பிறகு வருகிற உரை. பரிமேலழகர் போன்ற உச்ச அறிஞர்கள் உரை எழுதிய பிறகு உரை எழுதுகிறார். அப்போ இந்த உரை எதற்கு என்று கேட்டால், இலகுவாக இந்த நமசிவாயம் என்ற ஒரு மந்திரம் இருக்கிறது சமயத்திலே. உங்களுக்கு தெரியும், பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்வார்கள். இந்த மந்திரத்துக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ விளக்கம் கொடுத்தார்கள். அதில் நான் என்றால் என்ன, மா என்றால் என்ன, சி என்றால் என்ன, சமய பிரசங்கியர்கள் கேட்டால் ஆளுக்கால் விளக்கம். அதை பற்றி மணிக்கணக்கில் பேசுவார்கள். திருமூலர் என்று நினைக்கிறேன், அவரை போய் கேட்டார்கள் இது என்ன நமசிவாயம் என்று கேட்டோன்னே அவர் சொன்னாராம், எனக்கு அந்த பாடல் அப்படித்தான் ஞாபகம், நன்று நன்றுகான் நமச்சிவாய கனி. நமசிவாயம் ஒன்றும் இல்லைடா, ஒரு பழம்டா, மென்று தின்ன அது மெத்தன்று இருக்குமே. அதை நீ ஒன்றும் படித்து அதை இருக்கு இன்ன பொருள் சும்மா அதை சொல்லவே ஒரு பழஞ்சாப்பிட்ட ருசி தர வேண்டும். இப்படியும் நமசிவாயத்தை சொல்லலாம் என்று சொல்லுகிறார் திருமூலர். திருவள்ளுவருக்கு எத்தனையோ பேர் எப்படியோ உரை செய்ய அப்படி எடுத்து சாப்பிடுவது போல ஒரு உரை செய்திருக்கிறார் நம்முடைய செம்பையா அவர். ஒருவர் திரும்ப திரும்ப பாமர மக்களுக்கு என்று சொன்னார்கள். எனக்கு அந்த சொல்லை பயன்படுத்துவதிலேயே விருப்பம் இல்லை. எல்லாரும் உயர்ந்தவர்கள் தான், ஒருவர்களும் தாழ்ந்தவர்கள் இல்லை. அப்போது எல்லாருக்கும் ஒரு குழந்தையும் விளங்க முடியும். எத்தனை குரல், நான் குரல்களை சொல்லி காட்ட விரும்பவில்லை, எத்தனையோ குரல்களை எடுத்து காட்டினார்களே. இந்த போறவன் பாவியும் இல்லை சாமியும் இல்லை என்று சொல்கிறாரே, இதெல்லாம் இந்த சாப்பிடுகிறது மாதிரி இருக்கிறது. எத்தனையோ உரை படித்திருக்கிறோம். அப்படி அள்ளி சாப்பிடு, இதை ஒன்றும் புத்திக்கு திணிக்கிற வேலை அல்ல, அப்படி அள்ளி சாப்பிடுகிற வேலையை அற்புதமாக செய்திருக்கிறார் செம்பையா அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பெற்றவன் என்றால் என் மேலே அவர் அவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நடத்தப் போகிறதுங்கிற பொழுது அவர் என்னிடம் வர முடியுமா என்று திகதி கேட்கிறார். அப்படி கேட்கிற பொழுது ஒன்று சொல்வார், அதை சொல்ல வேண்டும், அமைச்சரிடம் முதல் கேட்கிறேன், அதற்கு பிறகு நீங்கள் அந்த திகதி சரியா என்று சொல்லுங்கள். அவர்தான் முக்கியம் என்பதை நான் அதிலே இருந்து தெரிந்து கொண்டேன் என்ற இப்போ நான் மேடையிலேயும் அதை தெரிந்து கொண்டேன். அவர் விழாவாக நம்முடைய ஐயா அவர்கள் இந்த விழாவை நினைக்கவில்லை, தன் விழாவாக நினைத்து நடத்துகிறார். எங்காவது ஒரு அரசியல் தலைவர்கள் ஒரு முழு நாள் விழாவிலே இருந்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நான் இன்றைக்குத்தான் அதை பார்க்கிறேன், ரசிக்கிறேன். அவரை தன் சகோதரனாக நினைத்து அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு மிரட்டி இதை பண்ணு அதை பண்ணு என்று சொல்லி அவர்கள் தப்பினால் காணும் என்ற நிலையிலே நிற்கிறார்கள். உண்மையான தன்னுடைய தலைமைத்துவத்தை இனங்காட்டுகிறாரே, அதனாலோ என்னவோ தெரியவில்லை, திருமணமே செய்து வைத்ததாக ஐயா சொன்னார்கள். இந்த நன்றிக்கடன் மறவாத தன்மையை அவரிடம் நான் காணுகிறேன். நான் புகழ்ச்சிக்கு அல்லது ஐயாவை புகழ்ந்து நான் எங்கேயோ இருக்கிறவன் எனக்காக போவதொன்றும் இல்லை, அவரை புகழ்ந்தும் எனக்கு ஒன்றும் ஆகப் போவதில்லை. நன்றி மறக்காத தன்மை என்பது ஒரு மனிதன் உயர்வதற்கான அடிப்படை. இவரிடம் நான் பார்த்து அதை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். ஏதோ துறையிலே இருக்கிறார். அவருடைய துறை தமிழ் துறையே இல்லை.
இந்த புது சட்டங்கள் எல்லாம் சொல்கிறார்களே ஐயா நீதிபதி அறிஞர்களே, நான் நினைக்கிறேன் இப்படியும் ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று. இனிமேல் இந்த தமிழிலே தமிழ் பேச்சாளர்கள், தமிழ் படிக்கிறவர்கள் மட்டும்தான் கை வைக்கலாம், இந்த ஆடிட்டர் நீதிபதி எல்லாம் கை வைக்கக்கூடாது என்று ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நாளைக்கு நாங்கள் வெளியிலே போனால் அவர்கள் கேட்பார், ஒரு ஆடிட்டர் உரை எழுதியிருக்கார் சாமி, நீங்கள் ஒன்றும் எழுதலையா என்று எங்களை கேட்பார். இவர்களுக்கு ஏன் இந்த வம்பு? இவ்வளவு அற்புதமாக தன்னை 14 ஆண்டுகள் கழித்ததாக சொன்னார். 14 ஆண்டுகள் ராமன் காட்டிலே இருந்தது போல 14 ஆண்டுகள் இதற்காக செலவழித்திருக்கிறார். அதில் எனக்கு என்ன பெருமை என்றால், அவரை பாராட்டுவதில்லை பெருமை, இப்படிப்பட்ட ஒரு மனிதரை அந்த குடும்பம் சகித்திருக்கிறதே என்பது பெரிய பெருமை. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, நான் இளைஞனாக இருக்கிற பொழுது குமுதத்திலே ஒரு செய்தி வந்தது. அது பாரதியார், அப்போ பாரதி 100ஆண்டு விழா. அப்போது ஒவ்வொருத்தரும் பாரதி பற்றி ஒவ்வொரு செய்தியை சொல்லி கொண்டு வந்தார், பாரதியை சந்தித்தவர்கள் சொல்லி கொண்டு வந்தார்கள். அதிலே கியாபே விஸ்வநாதம் ஐயாவை கேட்ட பொழுது அவர் சொல்லியிருந்தார், நான் பாரதியை சந்தித்திருக்கிறேன், ஒரு அச்சகத்திலே சந்தித்திருக்கிறேன், அவர் போட்டிருந்த கோட் கிழிந்து கிடந்தது, அவர் குடும்பத்தார் அவரை அவ்வளவு பேணவில்லை என்று நினைக்கிறேன் என்பது போல எழுதியிருந்தார். இது ஒரு சர்ச்சையாக மாறியது. குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார், அப்படி இல்லை என்று தெரிவித்தார்கள். இது நான் அப்போ வாசித்து விட்டு, அப்போ தான் நான் ஒரு தரம் வருகிறேன். என் குருநாதர் திருச்சியில் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தார். அவரிடம் அவர் போட்ட தமிழ் தான் என்னிடம் இருக்கிற தமிழ். அவரிடம் நான் ஒரு நாள் இப்படி நடந்து கொண்டிருக்கிற பொழுது கேட்டேன், இப்படி கியாபே ஐயா சொல்லியிருக்கிறாரே ஐயா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், இடே சும்மா இருடா, ஐயா சொன்னது இருக்கட்டும், வீட்டிலே பிள்ளைகள் பட்டினியாக கிடக்கிற பொழுது அந்த செல்லம்மா அம்மையார் பக்கத்து வீட்டிலே போய் இறந்து கடன் வாங்கி கொண்டு வைத்த அரிசியை தூக்கி காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று போட்டார் என்பதை நாங்கள் மேடையிலே பெருமையாக பேசலாம். அந்த குடும்பம் அவரை இவ்வளவு காலம் சகித்ததற்கு அவர்களுக்குத்தான் பாட்டாட்டு சொல்ல வேண்டும் என்றார். நானும் நினைக்கிறேன், இப்பொழுது அதைத்தான் நினைக்கிறேன். 14 ஆண்டுகள் ஒரு மனிதன் திருக்குறளை தூக்கி வைத்து கொண்டு கம்ப்யூட்டரில் அதை தட்டி கொண்டு இருக்கிறதை, அதை சகித்து அந்த குடும்பம் ஒத்துழைத்திருக்கிறது. அதனாலே அவர் மனைவியார் திருவடிகளை நான் வணங்குகிறேன், அவருக்கு ஒத்துழைப்பு தந்த பிள்ளைகளை வணங்குகிறேன். இத்தகைய நல்ல காரியங்கள் குடும்பம் ஒத்துழைக்காவிட்டால் நடக்காது. அதை நடக்கச் செய்த அத்தனை பேரையும் வணங்குகிறேன். பல பேர் அவருக்கு இந்த முயற்சிக்கு துணை செய்திருக்கிறார்கள், அவ்வளவு பேரையும் பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே என்னை கூப்பிட்டமைக்காக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் MP திருநாவுக்கரசர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பா செம்பையா அவர்கள் நினைவு பரிசினை வழங்க வேண்டிக் கொள்கிறேன். செம்பையா அவர்கள் இதுவரை 400 பாடல்களை எழுதியுள்ளார். CA-வாக வேண்டும் என்பது அவருடைய கனவாக இருந்ததால் சென்னைக்கு வருகிறார். சினிமா துறை பக்கம் இவர் பார்வை திரும்ப பல திரைப்படங்களில் பக்தி பாடல்களும் குழந்தை பாடல்களும் எழுதினார். வாலியின் அவதார புருஷன் படிக்க கம்பராமாயணத்தை இப்படியும் எளிமையாக எழுதலாமோ என்ற எண்ணம் தோன்ற சங்க இலக்கியங்களை படித்தார். நூல்களை எளிமைப்படுத்தும் எண்ணம் தோன்ற அவர் திருக்குறளை தேர்ந்தெடுத்தார். முதலாக 2010ஆம் ஆண்டு திருக்குறளில் உள்ள அறத்துப்பால் 380 திருக்குறளுக்கும் 8 சொற்களில் பொருட்குறள் எழுதி வெளியிட்டார். மக்களின் வரவேற்பு நன்றாக இருந்ததால் ஊக்கத்துடனும் விடாமுயற்சியுடனும் திருக்குறள் முழுவதுக்கும் இன்று பொருட்குறளை எழுதிவிட்டார். என்ன, அதற்கு 14 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதனை எப்படி மக்களிடையே எளிமையாக சேர்க்க என்று நினைத்து இசைவழியிலும் வெளியிட்டு மாபெரும் சாதனையை நிகழ்த்தி நம்மை வியப்பில் ஆழ்த்தியுள்ளார் ஐயா அவர்கள். 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் மறுமலர்ச்சியுடன் திருக்குறளை புதுமையான எளிமையான வழியில் நம்மிடையே சேர்த்துள்ளார். இந்த நூலை
இந்நிகழ்ச்சிக்கு வராத மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பது இங்கு வந்திருக்கும் அனைவரின் கடமையும் பொறுப்பும் என்று கூறி அவருடைய அனுபவங்களை நம்முடைய பகிர்ந்து கொள்ள ஐயாவை பேச அன்புடன் இரு கை கூப்பி அழைக்கிறேன். அன்பு தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களை வணங்கி, எனது ஆசான் தமிழ் பேரறிஞர் கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களை வணங்கி, என்னை அரவணைத்து இந்த அரசு என்னை அங்கீகரிக்க வேண்டும், இந்த படைப்பை அங்கீகரிக்க வேண்டும் என்று நீதியரசர் தீர்ப்பு வழங்கி இந்த அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அவரையும் வணங்கி, எனக்கு அறிவுரை ஆலோசனை எப்பொழுதும் வழங்கி என் மீது அதிக அன்பும் அக்கறையும் காட்டுகின்ற தஞ்சை மாவட்ட கலெக்டராக இருந்து தற்போது லோக் ஆயுக்தாவில் மாண்புமிகு உறுப்பினராக இருக்கும் திரு ராஜாராம் அவர்களையும், முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் ஐயா அவர்களையும் வணங்கி, இந்த நூலுக்கும் எனக்கும் மதிப்பு கூட்டும் வகையில் ஆய்வுரை வழங்கி இருக்கும் அரங்க ராமலிங்கம் ஐயாவையும் வணங்கி, எனது அண்ணன் காசிநாதன் அவர்களையும் வணங்கி, அன்பு நண்பர் தமிழ் பேராசிரியர், நான் அதிகம் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கும் இருந்தும் என் மீது சகித்து கொண்டு நான் கேட்கும் எனக்கு ஐயப்பாடுகளுக்கெல்லாம் நிவர்த்தி செய்து தந்திருக்கும் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்களையும் வணங்கி, இந்த அவையில் உள்ள அனைவரையும் வணங்கி, எனது உரை உங்களுக்கு ஏற்புடைய உரையாக இருக்கிறதா? இருந்தால் நான் ஏற்புரை ஏற்றுகிறேன். எனது உரை ஏற்புரையுடையா? ஓகே. இந்த உரை எழுதியது நானாக இருக்கலாம். நீங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னை அங்கீகரிக்கலாம். ஆனால் நான் எழுதிய உரையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கும் முறையில் எனக்கு உதவியாக இருந்த முதல் நபர் மூவா அவர்களின் பேரன் திரு வரதராஜன் அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி, இந்த நூல் இசை வழியில் வருவதற்கும் எல்லா வழியில் வருவதற்கும் இங்கு நடைபெறுகிற நிகழ்ச்சிக்கு அனைத்திற்கும் பொருட்செலவு செய்து என்னை நான் உயர வேண்டும் என்கின்ற உணர்வோடு உலக மக்களுக்கெல்லாம் இது செல்ல வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு எனக்கு உதவிய எனது கிளைண்டாக இருந்தவர் திரு விஜயகுமார் அவர்களை என் காலம் உள்ளளவும் வணங்கி நான் அவரை வணங்குவதில் மகிழ்கின்றேன். இந்த அரங்கத்தில் நுழையும் பொழுது எனக்கு இது தியாகராயர் அரங்கமாகத்தான் தெரிந்தது. ஆனால் இந்த அரங்கத்தில் நீங்களெல்லாம் வருகை தந்த பொழுது எனக்கு திருவரங்கமாக தெரிந்தது. அதனால் உங்கள் எல்லோரையும் திருவரங்க பெருமானாக நினைத்து உங்கள் திருவடிகளை ஒரு கோவிலுக்கு சொல்லும் பொழுது, அதாவது பெருமாள் கோவிலுக்கு சொல்லும் பொழுது நாம் இரு திருவடிகளை வணங்கி செல்ல வேண்டும். ஒன்று பெரிய திருவடி, இன்னொன்று சிறிய திருவடி. பெரிய திருவடி என்றால் எல்லோருக்கும் தெரியும், சிறிய திருவடியும் தெரியும். அதுபோல் எல்லாவற்றிலும் எனக்கு 2 மிகவும் பிடிக்கும். 2 என்பது என் குழந்தைகளும் 2 தான். எனக்கு இந்த வகையில் 2 அடிகள் பிடித்தது, அதுதான் திருக்குறள். அதற்கு 2 அடியிலேயே எழுத வேண்டும் என்பதும் எனக்கு நினைந்தது. அதை நிறைவேற்றியிருக்கிறேன் என்றுதான் நான் கருதுகிறேன். அதற்காகத்தான் நீங்கள்லாம், இன்றைய சூழல் தெரியும் எல்லோருக்கும், இந்த சூழலில் இந்த அரங்கம் இவ்வளவு நிறைந்திருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். திரு விஜயகாந்த் அவர்கள் நடித்த படத்தில்தான் நான் முதல் திரைப்பட பணியை தொடங்கியிருக்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் எனது மிக நெருங்கிய நண்பர் என்பது யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவருக்கு எனது இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதற்கு இந்த நேரத்தில் கடமைப்படுகிறேன். எனது நண்பர், அரிய நண்பர் அவர். இப்பொழுது இதற்கு நான் அண்ணன் என்பதா, இல்லை அன்பு தலைவர் என்பதா, இல்லை அரசர் என்பதா,
எல்லாம் சொல்ல எந்த வார்த்தை சொன்னாலும் தகுதியான நபர் அண்ணன் அவர்கள், திருநாவுக்கரசு அவர்கள் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பே இருந்திருக்கிறது. எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு யார் யாரையெல்லாம் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னார்கள். நான் யார் யாரையெல்லாம் கேட்டனோ அதையெல்லாம் அண்ணன் அவர்கள் எனக்கு வரவித்து தந்தார்கள். இதில் நான் மிகவும் விரும்பி அழைத்தது, அதாவது திரு பொன்ராஜ் அவர்களும் ராஜாராமையா அவர்களும் ஏதோ தெரியவில்லை, நான் என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய வசதிக்கும் அவருடைய பதவிக்கும் நான்லாம் அவர்களோடு நெருங்கி பழகுவதற்கு தகுதி இல்லை. இருந்தாலும் எனக்கு இந்த வெளியீட்டு விழாவில் ஒரு நீதியரசர் அவசியம் வேண்டும் என்று சொன்னேன். அந்த நீதியரசர் யார் என்றும் நான் சொன்னேன். ஐயா அவர்களை 3 நிகழ்வில் அவருடைய சொற்பொழிவை நான் கேட்டேன். அதில் எனக்கு அவர் மீது மிகவும் ஈர்க்கப்பட்டேன். அதனால்தான் நீதியரசரை எனக்கு இந்த விழாவிற்கு வர வேண்டும் சொன்னதற்காக வந்த நீதியரசருக்கும் நன்றி சொல்கிறேன். வருவித்த எனது அரசருக்கும் நன்றி சொல்லுகின்றேன். உங்கள் அவைக்கு நன்றி சொல்லி இந்த நூல் வெளிவருவதற்கு ஐயா சொன்னது போல் சகிப்புத்தன்மை எனக்கு இருந்ததை விட என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் இந்த அரங்கத்தில் பகிரங்கமாக மனப்பூர்வமாக அவர்களுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். அதேபோல் எனது அண்ணன், தம்பி, தங்கைகள் இவர்களெல்லாம் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். நான் ஒரு சென்னைக்கு வரும்பொழுது சிஏ படிக்கத்தான் வந்தேன். நான் சிஏ படித்திருந்தால் எனது குடும்பம் எந்த நிலையில் இருந்திருக்கும் என்று என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் ஒரு கற்பனையில் இருந்திருப்பார்கள். அவர்களுடைய கற்பனையெல்லாம் நான் நிறைவேற்றி தரவில்லை. ஆனாலும் இந்த நிலையில் அவர்களெல்லாம் நான் வரவழைத்து எதுக்கென்றால் அவர்கள் என்னை பார்த்து அவர்கள் மகிழ வேண்டும் என்பதற்காக அல்ல. எனது அண்ணன், தம்பி, தங்கைகள், என் உறவுகள் அனைவருக்கும், நண்பர்கள் எல்லோருக்கும், எனது பள்ளி தோழி கமலடங்கை கூட நான் எத்தனை வருடம் 74 படித்தேன். இன்று அந்த பள்ளியை நினைவு வைத்து அந்த பள்ளி தாளாளரை வரவழைத்து நான் இந்த நிகழ்வை கலந்து கொள்ள அழைத்தேன். அதல்லாமல் அவருடைய மகளே என் நிகழ்வுக்கு என்னை வாழ்த்தியமைக்கு அன்பு தோழி கமலடங்கை அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு, எனக்கு இறைவன் 60 வயது, நான் 60ஐ தாண்டிவிட்டேன். எனக்கு 64 இப்பொழுது. எனக்கு ஆண்டவன் 70 வயது என்று நினைத்தால் இன்னொரு 10 வயது கூட்டி கேட்பேன். ஏனென்றால் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்வதற்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த நேரத்தில் இன்று முதல் ஐயா அவர்களை நான் கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் என்று தான் எல்லோரும் சொல்லியிருக்கின்றார்கள். எனது ஆசானை என் மனப்பூர்வமாக தமிழ் பேரறிஞர் கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் என்று இனிமேல் அவர் உலகமெங்கும் அழைக்கப்பட வேண்டும். எனது ஆசையை நீங்களெல்லாம் நிறைவேற்றி தரவும் ஐயா அவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம். ஐயாவினுடைய 14 ஆண்டுகால வாழ்க்கையை 14 நிமிடத்தில் சொல்லி முடித்தாள் என்றால் அதனுடைய வலியும் வேதனையும் எவ்வளவு இருந்திருக்கும் என்பது நம்மால் அறிய முடிகிறது. ஆனால் அதனுடைய வளர்ச்சியாக 2000 ஆண்டுகளை கடந்தும் திருக்குறள் நிலைத்து நிற்கிறது என்றால் இன்னும் 2000 ஆண்டுகள் கழித்தும் இந்த பொருட்குறளும் நிலைத்து நிற்கும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி ஐயா. செல்வி சே தீபதர்ஷினி சிறு செம்பையாவின் மூத்த மகள். தன் தந்தை சிஏ முடிக்க ஆசைப்பட்டு அதனை முடிக்க முடியாமல் திரைப்படம் நோக்கி பயணித்ததாலும் அவருக்குள் சிஏ முடிக்கவில்லையே என்ற குறை இருந்து கொண்டே இருந்தது. தன் தந்தையின் கனவை நிறைவேற்ற சிஏ படித்து இளம் வயதிலேயே வெற்றியும் கண்டவர். தன் கவனத்தை எங்கும் சிதறவிடாமல் தனது இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி கண்ட பட்டய கணக்காளர் செல்வி தீபதர்ஷினியை நன்றியுரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்ய என் அப்பாவின் ஸ்டைலிலேயே திருக்குறளும் பொருட்குறளும் வச்சு ஒரு நன்றி உரையை சொல்ல ஆசைப்படுறேன். பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயனை ஆராயாமல் செய்த உதவியின் நன்மை கடலை விட பெரிது. அவ்வாறு இங்கு எந்தவித பயனையும் எதிர்பார்க்காமல் இங்கு வீற்றிருக்கும் மாண்புமிகு எம்பி திருநாவுக்கரசர் ஐயா அவர்களுக்கும், மாண்புமை நீதியரசர் ரா சுரேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும், தமிழ் பேரறிஞர் கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கும், முனைவர் வே பொன்ராஜ் ஐயா அவர்களுக்கும், முனைவர் மு ராசாராம் ஐயா அவர்களுக்கும், துளிர் ஆக்ரோஃபீல்ட்ஸ் PM விஜயகுமார் அவர்களுக்கும், பேராசிரியர் முனைவர் அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும், டெல்லி தமிழ் சங்கம் பொது செயலாளர்
திரு ரா முகுந்தரையா அவர்களுக்கும், மூத்த வழக்கறிஞர் வே காசிநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது தந்தையின் தோழி மற்றும் வேலுடையார் கல்வி நிறுவனங்கள் திருவாரூர் கமலநங்கை அவர்களுக்கும், தமிழ் பேராசிரியர் முனைவர் மயிலம் வே கார்த்திகேயர் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்த எனது தமிழ் ஆசிரியை திருமதி சத்யா அவர்களுக்கும், தமிழாசிரியர் திருமதி தமிழ்செல்வி அவர்களுக்கும், இறுதியாக இளைஞர்களின் சார்பாக திருக்குறளும் பொருட்குறளும் என்ற நூலை தந்த எனது தந்தை அவர்களுக்கும், என் நாவில் குடியிருக்கும் நல்ல தமிழுக்கும் உடன் பிறப்புகளுக்கும் உரிமையுள்ள நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் எனது நன்றியை சொல்லி, எனது மனமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.